மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 15வது போட்டியாக நேற்றைய தினத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி லக்னோவில் ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுற்று வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பு தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆரம்ப துடுப்பாட்டவர்கள் மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்கத்துக்கு இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 42 பந்துகளில் 76 ஓட்டங்கள் பகிரப்பட்டது. இதில் மிச்சல் மார்ஷ் 31 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை சிறப்பான ஒரு அம்சமாக அமைந்தது. மார்க்கம் 38 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 4 அடங்களாக 53 ஓட்டங்கள், பூரான் 12 ஓட்டங்கள் மற்றும் ரிஷாட் பண்ட் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்த போது அடுத்ததாக ஆயுஷ் பதானி மற்றும் மார்க்கத்துக்கு இடையிலான 4வது விக்கெட்டுக்காக 31 பந்துகளில் 51 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இதில் ஆயுஷ் பதானி 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக அதிரடியாக 30 ஓட்டங்கள், டேவிட் மில்லர் 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 3 அடங்களாக 27 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. அப்துல் சமட் 4 ஓட்டங்கள், ஆகாஷ் தீப் 0, சார்துல் தாக்கூர் 5 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் அவேஸ் கான் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயப்படி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இருந்து 203 ஓட்டங்களை லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பெற்றுக் கொடுத்தது. பந்துவீச்சில் மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ஹார்திக் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் சிறப்பான முறையில் தன்னுடைய சிறந்த பந்துவீச்சினை வழங்கியிருந்தார். போல்ட் மற்றும் ஆகாஷ், அஸ்வானி, குமார் மற்றும் விக்னேஷ் புதூர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 204 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த பெல்ஜாக் 5 ஓட்டங்கள், ரியான் ரிகல்டன் 10 ஓட்டங்கள் என 2.2 பந்து வீச்சில் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் தடுமாறி இருந்தது. அதன் அடிப்படை 3வது விக்கெட்டுக்காக நாமண்டர் மற்றும் சூரியகுமார் யாதவுக்கு இடையிலான 35 பந்துகளில் 69 ஓட்டங்கள் வலு சேர்த்திருந்தது. இதில் நாமண்டர் 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 அடங்களாக மற்றும் 6 ஓட்டங்கள் 3 அடங்கள் 46 ஓட்டங்களை பெற்று அரைச்சதத்தை தவறவிட்டிருந்தார். சூரியகுமார் யாதவ் 43 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டம் 3 அடங்களாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு திலக் வர்மாவோடு 4வது விக்கெட்டுக்காக 48 பந்துகள் 66 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க. திலக் வர்மா காயம் காரணமாக 25 ஓட்டங்களோடு ஆடுகளத்தை விட்டு வெளியேறிந்தார். ஹார்திக் பாண்டியா 16 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 3 அடங்கு 28 ஓட்டங்களையும் மற்றும் மிச்சல் சேட்னர் 2 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 5 விக்கெட்டுகளில் 191 ஓட்டங்கள் மாற்றமே பதிவு செய்திருந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி ஆகிய 12 ஓட்டங்கள் வித்தியாசம் இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தது. மும்பை இந்தியன்ஸாகவே இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 4 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகள் தோல்வி 2 போட்டிகள் வெற்றி அடங்கல் 4 புள்ளிகளோடு 6ஆம் இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் 4 போட்டிகளில் பங்கேற்று 1 போட்டியில் வெற்றி 3 போட்டிகள் தோல்வி 2 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். பந்து வீச்சு பொறுத்த சார்துல் தாக்கூர் மற்றும் ஆகாஷ் தீப், அவேஸ் கான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு டிக்னேஷ் சிங் ராதி 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிட 4 பந்தோர்களில் 21 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். இவரே இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுக்கொண்டார். மீண்டும் ஒரு விளையாடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.